கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 19:7 வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க கர்த்தருடைய வசனம் உதவுகிறது. ஜீவ வசனத்தை இறுக பற்றி கொண்டவர்களாய் வெளிச்சத்தின் பாதையில் நடப்போம். நம்மை ஆட்கொண்ட தேவன், நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் எப்பொழுதும் நம் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. சங்கீதம் 119:92 கூறியிருக்கிறபடி, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாயிருக்கிறது, ஔஷதமாயிருக்கிறது, கீலேயாத்தின் பிசின் தைலமாயிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன். அவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே வேதத்தை இறுக பற்றி கொண்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க கிருபை தாரும் ஐயா. நீர் எங்களை சத்திய பாதையில் நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். பேதைகள் நின்று நாங்கள் எங்களை சொல்லாதபடி எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை, தேவ ஞானத்தை ஊற்று போல நீர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர். அது எங்களால் கூடாத காரியம். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய வசனம் ஆண்டவரை எங்களை நடத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தின் மேல் பலன் தருகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.